தாருகிறார். என்னுடைய இயலாத காலத்திலே தேவனை போஷிக்கிறார். என்னுடைய பலவீன நேரத்திலே தேவனை பாதுகாக்கிறார். என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றிலும் தேவனை கேட்கிறார். அவரண்டு போகும்போதும் ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு இறங்கி மனமுறங்கி காரியங்களை செய்கிறார். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருடைய காரியத்திலே ஈடுபடுவதை, மற்றவர்கள் காணத்தக்கதாக ஈடுபடுவதை தேவன் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை தேவனுடைய பிள்ளைய, நீங்க சர்ச்சுக்காக வேலை செய்யணும், அதனால செய்யணும், இதுக்காக செய்யணும், அதுக்காக சொல்லவே இல்லை. இட் இஸ் an opportunity. அது ஒரு வாய்ப்பு. நான் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தேவன் தன்னுடைய வேலையை யாரை கொண்டாவது எவரை கொண்டாவது தேவன் செய்வார். ஹல்லேலூயா. காகத்தை கொண்டு போஷித்த தேவன் ஆண்டவர் அதை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனா அதை செய்வதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது, எனக்கு ஒரு சாக்கியத்தை கொடுக்கும் போது, அந்த காரியத்திலே நான் முழு மனதோடு ஈடுபட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கட்டாயத்தினால் அல்ல, விசனமாய் அல்ல, மன உற்சாகமாய் சந்தோஷமாய் என்னுடைய வாழ்க்கையில செய்ய தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபை தருவாராக. தேவனுடைய ஆலயத்துக்கு போவது ஏதோ ஒரு கட்டாயத்தினால் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை போயே ஆகணும் அதனால அல்ல, ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் அதனால இல்ல, மத்தவங்க நம்மளை கேட்பாங்க அதனால இல்ல. என் தேவன் பார்க்கிறார். இரண்டாவது, அந்நியர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மூணாவது தான் நம்மளுடைய ஐக்கியம். ஃபர்ஸ்ட் தேவன் பார்க்கிறார். நான் வெளியரங்கமாய் மற்றவர்களுக்கு முன்பாக தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தேவன் காரணம் என்பதை மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவதற்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தேவ ஆலயத்துக்கு கடந்து செல்வது. ஹல்லேலூயா.